ஒரு கடும் எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் எல்லாம். மேடம், இந்த பெயர் மாற்றம் மற்றும் இந்த திட்டத்தில் சில மாற்றங்கள், நடைமுறை நிர்வாக நடைமுறையில் சில மாற்றங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வருவதற்கு என்ன காரணம் நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். இது குறிப்பா இது ஒரு பொதுவான பெயரை முன்னிறுத்துறாங்க. இதுல விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பெயர். இதுல எந்த ஒரு தலைவர் பெயரோ எதுவுமே இடம்பெறாத அளவுக்கு ஒரு பொதுவான பெயரை கொண்டுருவாங்க. அது இல்லாம இது 2005 காலகட்டத்தில் ஒரு அன்னைக்கு கால சூழ்நிலை, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள கால சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல உருவாக்கப்பட்ட திட்டம், ஒரு மன்ரேகா திட்டம் இப்போ டிஜிட்டலைசேஷன், அப்புறம் மேப்பிங், இன்னும் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள், அதாவது மேண்டேஸ் அதிகமா கொடுக்கறது, 125 100ல இருந்து 125 நாட்களாக உயர்த்துவது, அத மாதிரி கரப்ஷன் எந்த வகையிலயும் நடக்காத அளவுக்கு பாத்துக்கிறது, அப்புறம் பொறுப்பு, அதாவது மாநில அரசுக்கு 2 பேருக்குமே பொறுப்பு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறது. அப்படி பண்றதுனால என்ன பிளஸ் பாயிண்ட்னா, மாநில அரசும் இது இந்த திட்டத்துல வீணா போற விஷயங்கள், வீணடிக்கிற விஷயங்கள், ஊழல்கள் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அவங்க பொறுப்பு இருந்தாதான் முயற்சி எடுப்பாங்க. அதனால 40% மாநில அரசு செய்யணும், அப்படி பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத அவங்க பங்களிப்பு கொடுக்கறதுனாலே இந்த திட்டம் முடங்கிடும் அப்படின்னு மாநில அரசு சொல்லுதுன்னா, அப்பனா நிறைய திட்டங்கள்ல பங்களிப்பு இருக்கு. ஏற்கனவே 90% கொடுத்துட்டு இருந்தப்பவே மத்திய அரசு கொடுத்ததை இவங்க வெளிப்படுத்தவே இல்லை. ஸ்டிக்கர் ஒட்டி தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கட்டாயமா அவங்க ஒரு 40% கொடுக்கணும்னு வரும்பொழுது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாகும். கிட்டத்தட்ட 193.67 கோடி போன 24-25 ஆண்டுல வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள்ல நிறைய ஊழல் நடந்திருக்கு இந்த திட்டத்துல. அது எல்லாம் கண்டறியப்பட்டு அந்த திட்டத்துல மாற்றங்களை கொண்டு வரணும்ட்டு இது முழுமையா டிஜிட்டலைசேஷன் பண்றதும், நேரடியா டைரக்ட் டிரான்ஸ்பர், எல்லாருக்கும் அந்த பணம் நேரடியா போய் சேருவதற்கும் 140 ரூபாயாக இருந்த சம்பளம் 318 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. அதே மாதிரி 100 நாட்களாக இருந்த மேண்டேஸ் 125 நாட்களாக மாறுகிறது. இதுல என்ன விசேஷம்னா, இந்த திட்டங்கள்ல மீண்டும் அந்த கேரண்டி கண்டினியூ ஆகுது. ஊதிய உயர்வு குறித்து இந்த மசோதா ஒன்னும் பேசல. ஆனா நீங்க எங்க 318 இல்ல மேம், எனக்கு ஏற்கனவே உயர்த்திட்டாங்க. இல்ல மேம், இல்ல இந்த மசோதா பேசலையே ஊதிய உயர்வு குறித்து. இந்த மசோதா பேசல, ஏற்கனவே உயர்த்தியாச்சு. இந்த மசோதா உயர்த்த வாய்ப்பு இருக்கு. இந்த மசோதால வராது, அது ஜீவோ போடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் பைனான்ஸ்ல ஜீவோ போட்டு அப்படி வரும். அது வருஷம் உள்ள பட்ஜெட்ல அலோகேஷன். அது சரி, அது அப்படி வரும். ஆனா இந்த சட்டத்துல ஊதிய உயர்வு சட்டத்துல இடம்பெறாது, எப்பயுமே இடம்பெறாது. ஊதிய உயர்வு அப்பப்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டே போலாம். அப்படி 125 நாட்களா உயருது. இப்போ இந்த திட்டத்துல இடம்பெற்ற பணியாட்கள் மேண்டேஸ், இது மக்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த மாநில அரசு அவங்களோட பங்களிப்பை கொடுக்கறதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க, அதனாலே திட்டம் முடங்கிடும் அவங்களே சொல்றாங்க. அதுதான் தவறான ஒன்று. திட்டத்தை முடக்கிறதுக்கு மாநில அரசு தான், அப்போ தமிழ்நாடு அரசு தான் முயற்சி பண்ணுது. மத்திய அரசு திட்டத்தை தொடரதான் நினைக்குது. இப்போ நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டுல. மேடம், ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. நாங்க இதுல பெருசா ஆர்கியூமெண்ட் பண்றதுக்கு இது அரசியலாக பெரிய அளவுல நகர்த்திட்டு போறதுக்கு எங்களுக்கும் விருப்பம் இல்லை. ஆனா நீங்க வெஸ்ட் பெங்கால நீங்க உதாரணம் காட்டி நீங்க சொல்கிறீங்க கிட்டத்தட்ட 193 கோடி ரூபாய் அளவிற்கு அதுல ஊழல் நடந்திருக்குன்ட்டு. தமிழ்நாட்டை உதாரணம் காட்டுகிறீர்கள். மேற்கு வங்கத்தை விட கூடுதலாக இந்தியாவிலேயே மிக அதிகமாக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிகம் பேர் எம்ப்ளாயிஸ் இருக்கிறது, ஜாப் கார்டு வாங்கி இருக்கிறது யாருன்னா உத்தரப்பிரதேசம் தான். 1,18,00,000 பேர் அங்க இருக்கிறாங்க. சரியா மேடம்? 1,18,00,000 பேர் இருக்கிறாங்க. நீங்க 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 1,18,00,000 பேர் இருக்கிறாங்க. நீங்க அங்கெல்லாம் யூபில எல்லாம் இங்க எந்த ஊழலுமே நடக்கலையா? அதாவது இந்த மன்ரேகா திட்டம் பொறுத்தவரை மேடம், இதுல சோசியல் ஆடிட் இருக்கு. இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கண்டுபிடிக்கிறாங்க இதுல தப்பு நடந்திருக்கா இல்லையாங்கிறத. இது யாரும் போய் ஆர்டிஐல போட்டு அந்த தவறுகள்லாம் களையப்படும்.
நான் பேசி முடிச்ச பிறகு அவங்க சொல்லட்டும். அதாவது அந்த தவறுகள்லாம் களையப்படும். இப்ப இது வந்து கூட்டு பொறுப்பு வரும்பொழுது இன்னும் சரியா இருக்கும். அந்த அளவுல இன்னைக்கு இந்த திட்டத்துல கேரண்டிங்கிறது மாற்றப்படல. அந்த மினிமம் கேரண்டி, கம்பல்சரி கேரண்டி, ஒர்க் கேரண்டி கண்டினியூ ஆகுது. இப்ப நீங்க இந்த திட்டத்துல அந்த திட்டத்தை மூடு விழா காண்பதற்கு எந்த முயற்சியும் இல்லை. இந்த திட்டத்தை இன்னும் விரிவாக்கம் பண்றதும் நவீனமயமாக்குறதுக்கும் தான் முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த திட்டத்துல உள்ள ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 125 நாட்கள் ஒருவருக்கு பணி வரும் பொழுது அந்த ரொட்டேஷன்ல நிறைய பேருக்கு மேண்டேஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ ஏற்கனவே 9 கோடி மேண்டேஸ் மறுபடியும் அடிஷனலா தமிழ்நாடு அரசு கேக்குது. அதுக்கெல்லாம் இது தீர்வா அமையும். இப்போ இது பிளஸ் தான். இது தமிழ்நாடுக்கு இது பிளஸ் ஆகும். நம்ம கேட்கிற கோரிக்கை நிறைவேறுது. அதிகமான மேண்டேஸ் நம்ம கேட்கிறோம், அது நிறைவேறுது. இல்ல என்ன கேக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்? கூடுதல் மேண்டேஸ் 9 crore மேண்டேஸ் அதிகமா கேட்டிருக்காங்க போன ஆண்டுல. அந்த மாதிரி மேண்டேஸ் அதிகப்படுத்துறதுக்கு இது 125 days வரும்போது அந்த மேண்டேஸ் அதிகமா இந்த 9 crore 10 crore ஈஸியா மேண்டேஸ் அதிகமாயிடும், ஈஸியா கிடைக்கும். மனித வேலை நாட்கள் அதான் மேண்டேஸ், மனித வேலை நாட்கள் அதிகமா கிடைக்கும். இப்ப நம்மளோட தமிழ்நாடோட கோரிக்கை அதுவா இருக்கு, அதுவும் நிறைவேறுது. இதனால இப்போ சம்பளமும் ஏற்கனவே கூட்டப்பட்டிருக்கு. 140 இருந்துச்சு அந்த காலத்துல, அந்த ஆரம்பித்த நேரத்துல 100 ரூபாவா இருந்தது. அப்புறம் படிப்படியா 140 காங்கிரஸ் ஆட்சி முடியறப்போ 140 வரைக்கும் வந்தாங்க. 140ல இருந்து இப்ப 318 வரைக்கும். சில மாநிலங்கள், கேரளா போன்ற மாநிலங்கள்ல மாநில அரசோட பங்களிப்பு சேர்த்து 175 கிட்ட வந்துருச்சு, 400 கிட்ட வந்துருச்சு கேரளா போன்ற மாநிலம். தமிழ்நாட்டுல பங்களிப்பு கொடுக்கறது இல்ல. இப்ப தமிழ்நாடோட பங்களிப்பும் வரும்பொழுது நமக்கு இன்னும் அதிகமா சம்பளம் வரும். ஆக்சுவலா பயனாளிகள் பெனிஃபிஷியரிஸ்க்கு இப்போ நீங்க சொல்ற 318 ரூபான்னு சொல்றீங்களா, அது எந்த ஸ்டேட் கொடுக்குது? 318 ரூபாய் கேரளா 178 ரூபா தான் கொடுக்குதுங்கறீங்கல்ல. 318 ரூபாய் எந்த மாநிலம் கொடுக்குது? 378 கேரளா. கேரளா 318 மத்திய அரசு கொடுக்கறாங்க. சரி, கேரளா 60 ரூபாய் சேர்த்து 378 கொடுக்கறாங்க. ஓகே. அத மாதிரி தமிழ்நாடு தன்னோட, கேரளா ஆல்ரெடி மத்திய அரசோட பங்களிப்போட சேர்த்து தன்னோட பங்களிப்பை ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாடு எந்த பங்களிப்பும் இது வரைக்கும் கொடுக்கல. 90% மத்திய அரசோடது, 10% மாநில அரசோடது அதே திட்டத்துல போயிட்டு இருக்கு. ஆனா கேரளா அதை 25% பங்களிப்பு கொடுக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாடு அரசும் இந்த பங்களிப்பு கொடுக்கும் பொழுது இன்னும் அதிகமாகும். 318ல இருந்து இன்னும் கூட தான் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த திட்டத்துல பயனாளிகள் இருக்காங்க இல்லையா, பெனிஃபிஷியரிஸ், அவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அதாவது மக்களுக்கு இது ரொம்ப நல்லது. வேலை நாட்களும் அதிகமாயிடுது, சம்பளமும் கூடுது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே மக்களுக்கு நல்லது, பயனாளிகளுக்கு நல்லது. மக்கள் கண்ணோட்டத்துல இருந்து இது நன்மையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கிடையாது. ஓகே பேசலாம் மேடம்.